ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இனிப்பு போண்டா, கோதுமை 1 கப்பு, 3 டேபிள் ஸ்பூன் கரும்பு சர்க்கரை, 2 ஏலக்காய், 3 வாழைப்பழம், 1 முட்டை. மிக்சியில் இப்போ ஜாரில் 3 பழம் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டாச்சு. நல்லா ஒரு சுற்றிட்டு பழத்தை ஒரு சுற்றிட்டு கரும்பு சர்க்கரை அதில் ஆட் பண்ணிக்கணும். தேவையான உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அது அந்தளவு நீங்கள் போட்டுக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் 1 டம்ளர் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன், 1 முட்டை, அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோடாப்பு போட்டிருக்கிறேன். அப்புறம் நல்லா ஒரு அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஒரு அளவுக்கு நம்ம இந்தளவு கலக்கணும். மாவு தண்ணி ஊற்றி அப்புறம் ஏலக்காய் தட்டி அதிலே ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கணும். இந்த மாவில் இப்போ கடாயை வச்சுருக்க ஸ்டவ்வில் கடாயை வச்சதும் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா சூடாகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள். எல்லாம் கரிஞ்சு வேகாது, உள்ள டேஸ்ட்டு மாறிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு போண்டா மாதிரி ஒரு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி போடணும். நல்லா ஃப்ளஃபியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஹெல்த்தும் கூட. நீங்கள் சோடாப்பு கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா, ஏன்னா முட்டை போட்டாலே ஃப்ளஃபியாக தான் வரும். இருந்தாலும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நல்லா வந்திருக்கு. நல்ல மணமும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.